வணக்கம், நான் உங்கள் அக்காஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டறையில் தான் உட்காந்துக்கிறான். வண்டிக்குள்ளே உட்கார முடியல, வெளியே உட்கார முடியல. உள்ளே வெயில் பட்டையை கிளப்புது. சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காத்தாலேருந்து தேடுறாங்க இந்த வண்டியை வேலை செய்யணும், இந்த டச்சப்பில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டானே ஒரு பாடி பில்டர் இருந்துச்சு, அங்கே கேட்டால் யாரும் ஆள் இல்லை, வெயில் வைக்கிறனால யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி தருமபுரி கோதுமை மில்லான்னு எடுத்துகிட்டு வந்தால் அங்கேயும் வேலை செய்யலைன்னா எல்லா இடத்துலையுமே புது வண்டி வேலை செய்கிறாங்க. எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து புது வண்டி தான். நம்மள மாதிரி அதெல்லாம் வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி எப்படி பிடிச்சி ஒரு டிப்பர் வேலை செய்கிற இடத்துல வந்து நம்மளோட ராசில் விட்டுலுக்கிறா. எந்த ரோட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரியிலேருந்து பாலக்கோடு புது பைபாஸ் ஒன்று போட்டுனுக்கிறாங்கல்லங்க, அந்த ரோட்டில் டிப்பர் செய்கிற இடம் இது. அங்கே மட்டும் சும்மா அந்த சோசைட்டி மட்டும் அப்படியே அந்த பம்பர் மட்டும் தட்டிக்கலாம். பின்னாடி வந்து அந்த பாடி விரிஞ்சுருக்குது இல்லை, அது ஏதோ கிட்டு போடணும் அப்படின்னாங்க. அது எங்கே போடுறது என்னான்னு சொல்லி தெரியல. எல்லாத்தையும் வேலை செய்யணும், வேலை செஞ்சதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துனுக்கிறான். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபேன் வேறு நல்லா ஜம்முன்னு ஓடுதுங்க, சூடாக வருது காற்று வேறு. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2:30. காத்தால் சாப்பிட்டுதுங்க. இப்போ போய் சாப்பிட்டு வரணும். வண்டி எதனா வேலை ஆரம்பித்தாங்க அப்படின்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கம்முன்னு உட்காந்து. ஒரு டிப்பர் ஒன்று அந்த பின்னாடி லிஃப்ட் ஆகும்ல, அதுக்கு வெல்டிங் அடிக்கிறாங்க. அது அந்த வண்டியை முடிச்சுட்டு நம்ம வண்டிக்கு வரோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. வந்தாங்க அப்படின்னா நம்ம ராசனை ரெடி பண்ண போகிறாங்க. ஆனால் வெயில் ஊர்பட்ட வெயிலுங்க, பட்டே கலவுது வெயில். எப்படி தான் லாரி ஓட்டுறதுன்னு தெரியல. வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வெல்டிங் வச்சு எதை பண்ணுறாங்க என்னான்னு பார்ப்போம். வெல்டிங் போட்டுக்கு சார், இங்கேயும் வெல்டிங் போட்டு டைட் பண்ணுறாங்க. ஹேண்ட் பிரேக் போட்டு இது வராது. போயிட்டு இந்த கம்பி வாங்கி வரத்துக்குள்ள வண்டி வேலையை முடிச்சிட்டாங்க. நம்ம ராசை ரெடி ஆகிட்டான். டிங்கரிங் பார்த்து எடுத்துன்னு போக வேண்டியதான். இது அப்புறமேட்டு இந்த புடிங் போச்சு அப்படின்னாங்க, இதுவும் போட்டாச்சு. அந்த கம்பி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த இது உளுந்து போச்சு அப்படின்னு சொன்னோம்ல, அது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் வாங்கினோம்னா வாங்கினாருக்காப்பில் வெல்டிங் முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி இதை இந்த வெல்டிங் விட்டுருச்சு. இது ஒரு வெல்டிங் வைக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ரெடி பண்ணி மாட்டிக்கினேன். அப்புறமேட்டு இங்கே பெண்ட் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா போட்டுனுக்கிறாங்க. யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த டோரும் அது பார்க்கணுங்க. பின்னாடி போய்ட்டு வேலை செஞ்சுக்கினேன். அப்புறமேட்டு எலக்ட்ரிஷியனோட பார்க்கலாம். வெயில் வருங்க, வெயில் வண்டியே ஓட்ட முடியல, சரியான வெயில். இப்போ தான் பார்க்க நிம்மதியாக இருக்குங்கண்ணா. நேற்றெல்லாம் வந்து புலம்புனே கிடந்தான், வண்டி இப்படி ஆயிடுச்சுன்னு. மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அது அந்த வண்டி அதாவது வேலை செஞ்சாதான். ஆமாம், கரெக்டாக இருக்கும். அப்படியே பிரேமர் அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சா. அண்ணா இந்த கடை இப்போ ஓப்பனில் இல்லையாண்ணா? இந்த கடையில் தான் நான் வந்து நேம் போர்டு பாலிஷ் கொடுத்தேண்ணா. காலையில் தான் வருது. காலையில் மட்டும் தானா? அவ்வளோதான், ரெடி ஆகிட்டோம் நம்ம ராசம். பின்னாடி வந்து அந்த ஆங்கிள் வந்து வெல்டிங் வச்சுனே இருக்கிறாங்க. காட்டுறாருங்க.
நான் வந்து வேலை ஆகாது போலக்குது அப்படின்னு சொல்லி காத்தால இருந்து விசாரிச்சு வரேங்க, எங்கே ஆள் இல்லை, வெயில் அடிக்குது, யாரும் வரமாட்டேங்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு அப்படின்னே சொல்லினே இருந்தாங்க. அவங்ககிட்ட அப்படியே ஒரு கடையை கண்டுபிடிச்சி வந்து வேலை செஞ்சுனே இருக்கிறான். இந்த ஃபுல்லுமே இந்த வீதி ஃபுல்லுமே அந்த லாரியோட இதை தான் இருக்குங்க. பின்னாடி அந்த சேஸெல்லாம் பிரித்து மேயறது, அதுக்கு பின்னாடி பாடி பில்டரு நல்லா இருக்குது. இது மாதிரி ஃப்ரீயாக அவுட்ரு மாதிரி நல்லா ரெடி பண்ணுறாங்க. நல்லா ரெடி பண்ணுறத விட நல்லா பேசுகிறாங்க, அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. என்னையெல்லாம் பார்த்தா மனசு மாதிரி தெரிய மாட்டேங்குது என்னான்னு தெரியல. இப்போ ஒரு மாதிரி கெல்ட்டு மாதிரி இருக்கிறனால எல்லாருக்கும் அப்படி தெரியுதா என்னான்னு தெரியல. மதிக்க மாட்டேங்கிறப்ப மனுஷே இதெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏங்க நான் வண்டி ஓனருங்க நான் அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும். எங்கே போய் டிஸ்ட்ரிக்டில் வளர்ப்புட்டு அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க. ரைட்டு ஒரு நாள் கம்பேக் தரேருங்க. பாடியில் ஜிம்முக்கு போய் உடம்பே ஏற்றுரும் முதல்ல. அவ்வளோதான், அந்த பெயிண்ட் அடிச்சு விட்டு அப்படியே ஓட்டிக்க வேண்டியதாங்க. எஃப்சி வரைக்கும் இதுதான் கதி. இப்போ அடுத்து பெயிண்ட் அடிக்கிறதா இது மேலே அடிச்சுக்கிறதானா? பட்டி பார்த்துட்டு தான் பெயிண்ட் அடிக்கும். இப்போ எஃப்சி வந்துச்சுன்னா இதுக்கு மேலே பட்டி பார்க்கணுமா? ரைட்டு இது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மாரி இருக்கும். அவ்வளோதான், மைண்ட் மட்டும் அடிச்சிட்டோங்கன்னா கண்டே பிடிக்கக்கூடாது வண்டி டச் ஆயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோதாங்க, இப்படியே விட்டுற வேண்டியது தான், இப்படியே ஓட்டிக்க வேண்டியது தான். பெண்டு பண்ணுறதா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ தான் லாரி மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அத்தையும் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லை. நம்பர் பிளேட் வரை எங்கே போய் எடுக்கிறது? ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது லாரியை பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், மட்டி பெயிண்ட் அடிச்சுனே இருக்கிறாங்க. முன்னாடி ஷேப்பும் ஆச்சு, இதுவும் ஆச்சு. இப்போ வந்து இது பெண்ட் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. பெண்ட் எடுத்து இந்த நெட்டெல்லாம் கொஞ்சம் புச்சு போடணுங்க. இது அப்புறமேட்டு அந்த போல்ட்டு புதுசாக போட்டுச்சு, எல்லாம் லூஸ் ஆகிட்டுக்குது. இந்த பாடிக்கும் சேஸுக்கும் இருக்கிற போல்ட்டு அதெல்லாம் ஒரே மட்டும் வேலை முடிச்சுக்கினேன் அப்படியே போக அனித்தான்.
அந்த கடையில் வேலை செஞ்சேங்க. அப்படியே இதுக்கு பின்னாடி ரோட்டில் இந்த ரோட்டில் இது இந்த வேலை. அப்படியே இன்னும் முன்னாடி போனோம்னா பாடி நெருக்கி கிட்டி போட்டுக்கின்னு வேலை முடிஞ்சு அப்புறமேட்டு திருப்பணும் வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே மழை தண்ணி ஒழுகுதுல்லைங்க, அது மேலே ஊற்றி விடணும் அப்படின்னாங்க. நான் மறந்துருச்சு. சரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்முனாயிட்டேன். அப்படியே கழட்டியாச்சு. இப்போ வந்து ஹைட்ராலிக் வேலை பார்த்துன்னுக்குறேன். இந்த லைன் ஃபுல்லாமே வெறும் பட்டரிங்க தான். இங்கே வந்து என்ன வேலைன்னா, இது வந்து பெண்ட் எடுத்து ஆக்சுவலி இந்த போல்ட் வந்து கட் ஆகினே ஓடினுங்க இவ்வளோ நாளாக. சவுண்டு வருதுன்னு சொல்லி பார்த்துனே இருந்தோம். அவட்டு இப்போ எல்லா போல்ட்டும் போட்டு வச்சுக்கேன். இந்த போல்ட்டெல்லாம் இல்லாதே இருந்துச்சு, தனியாகவே ஆடும் இப்படி பாடி. இப்போ தான் வந்து நாளைக்கு இந்த பாடி பில்டர் தான் வந்து நமக்கு இதை நெருக்கிறதுக்கு சொன்னினுக்குது. காத்தால வரேன்னுக்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு போகிறேடான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நான் வீட்டுக்கு போகல, நம்ம ராசனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில் படுத்துக்கின்னு காத்தால முதல் நம்ம வண்டியை செய்ய வச்சிடலான்னு ஒரு ஐடியா போட்டுருக்குறான். ஏன்னா இன்னும் மேலே தண்ணி விழுதுலுங்க, அது ஊற்றுறதுக்கு சொன்னினுக்கிறோம். காத்தால அவருக்கு ஃபோன் பண்ணால் வரோம் அப்படின்னுங்கிறாரு. அது ஒன்று பண்ணணும். அப்புறமேட்டு எலக்ட்ரிக் வேலை ஃபுல்லாக இருக்குங்க, அது பார்த்துட்டு போக வேண்டியது தான். நம்ம டிரைவர் அண்ணன் வரான்னாங்க, யாரும் வரலைங்க. வராங்களா என்னான்னு தெரியல. இதுவும் போட்டு வச்சுடாப்பா, இருந்தால் தான் நல்லா இருக்குது வண்டியே. அப்புறமேட்டு இன்னொன்று நான் சீட் லைட்டெல்லாம் உடச்சின்னு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே, அது வைக்கலான்னு நினச்சா மறந்துடுச்சு. திருப்பி நான் அமேட்டு போயிட்டு அந்த பீஸை மட்டும் வெல்டிங் பண்ணிக்கலாம். எப்போ என்ன இந்த எஃப்சியான இந்த இதெல்லாம் விட்டு கீழே மினுது. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஓட்டில் வேறு பக்கத்தில் எங்கேயும் இல்லைங்க. இங்கே யாரும் வண்டி தரமாட்டாங்க, நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி. அதனால் பாவக்காய் இருக்குங்க, பாவக்காய் குழம்பு செய்யலாம் வண்டியில். எப்படிங்கிறான் நம்ம ராசம் ரெடி பண்ணிட்டுங்க. இப்படியே கிட்டோம். சிம்பிளாக ரெடி பண்ணிட்டாங்க. நான் பதட்டப்பட்ட அளவு இல்லை. நான் எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக கழட்டி எல்லாம் தட்டி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, சும்மா வெல்டிங் வச்சாங்க, டைட் பண்ணாங்க, வந்துடுச்சு வெளியே. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி பக்கம் ஆகுதுங்க. எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே பக்கத்திலே தான் இருக்கிறான். சமைச்சுனுக்குறேங்க. என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய். என்ன ஒரு சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர் வீட்டுக்கு போக முடியல. வீட்டுக்கு போகலாங்க, இங்கேருந்து யார் வீட்டுக்கு போய் அங்கே பாட்டி சாப்பாடு செஞ்சு வச்சுங்கிறாங்க. ஆனால் பாட்டி ஏசுகிறாங்க, அந்தளவு உனக்கு எக்கத்தாலமாடா, சாப்பிட்டு அதை கூப்பிடா, இங்கே இருக்கிற வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஏசுனாங்க. யாருங்க இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு திரும்ப காத்தால அட்ரா போடுறான்னு வரணும். சரி வக்கனே திட்டுறாங்க பாட்டி வேற. கம்முன்னு ஆகிட்டு நான் எதுவுமே பேசலை. அந்த இதாக உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, செஞ்சுனே இருக்கிறோம். பயங்கரமாக இங்கே காற்றே சுத்தமாக இல்லைங்க. காற்றுக்கெல்லாம் காசு தரணும் பொழுது ஒன்றும் முடியலரா சாமி. சோறு வச்சாச்சு, இப்போ இதை போட்டு மசாலா விட்டு கொட்டிட்டுனா தெரியுதுங்களா, வேர்வை ஒழுகுது. என்னடா இது, செஞ்சு விட்டானா போதும். வண்டி வேலைன்னு வந்தாச்சு, வேலையை முடிச்சுனே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக இருக்கிறான். இன்னும் எல்லா வேலையும் ஆயிடுச்சு. மேலே அந்த இது ஊற்றணும், அந்த லிக்விட் மாதிரி எதோ ஊற்றுவாங்களாம், அது ஊற்றுனாங்க அப்படின்னா ஆச்சு. தக்காளி குச்சி தான் செய்யலான்னு பார்த்தான். சரி எல்லோரும் தக்காளி குச்சியவேன்றாங்க. அதனால் பாவக்காய் 2 இருந்துச்சு, எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு இருந்து. அதுவும் பழுக்கிற கண்டிஷன் ஆகி போச்சுங்க. தெரியுதா எங்கள் பழுத்துனுக்குது. பழுக்கிறதுலாம் செஞ்சுக்கினேன் கிடக்கிறதா இது. எப்போ பார்த்தாலும் தக்காளி குஜ்ஜே ஆயிடுச்சு. தக்காளி குஜ்ஜு. அவ்வளோதாங்க, சாப்பாடு வந்து செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி இருந்தாலும் தெரில.
எப்படியானு இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். டைமே 9:30 ஆகுது. சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு காத்தால என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மிட்ட அந்த அல்ல சேனல் போட சொன்னதுங்க, இந்த பாடிக்கும் சேஸுக்கும். அது எதுவுமே இல்லை, எல்லாம் போல்ட்டெல்லாம் கட் ஆகுது அப்படின்ட்டு அதை போட்டுக்கலாம் அப்படின்னு கையோட வேலை செய்யுது. தெரிதாங்க, பாடி அப்படியே விரிஞ்சிருக்குது. அங்கெல்லாம் வந்து நல்லா விரிஞ்சிருக்குது. இங்கே வந்து கிட்டி போட்டு நெருக்கிட்டாங்க. அப்புறம் நிற்கிது வண்டி. டோர் உட்காது செயின். இப்போ அங்கேயே ஒரு டைம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அப்படியே பாடி லைட்டாக அப்படியே வருது. டைட் பண்ண ஓட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்லைங்க, இந்த ஆங்கிளை தூக்கி இதுக்கும் அட்டாச் பண்ணிடுறது. அதை அட்டாச் பண்ணிட்டேங்க அப்படின்னா ஓரளவு க்ரிப்பாக நிற்கும். அந்த போல்ட்டெல்லாம் கட் ஆனாலுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போடுறாங்க. அந்த தளவுக்கு அடிக்குதப்பா நெருப்பு. இந்த ஒன்று யூக்லாம் போடணும். ஓகே. அந்த இது மேலே அந்த சும்மா குளம் மாதிரி ஓடுது. சாமி மேலே வருது. ஓட்டை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. 6 சேனல். மொத்தம் கவரும் கீழே இழுத்து போட்டாச்சுங்க. இழுத்து போட்டு திருப்பி இப்போ மேலே வந்து அந்த இது ஓட்டுறாங்க. இது பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துடுச்சு. என்ன இது பேர்? என்னது என்ன? ஃபைபரா? ஓகே. அதான் ஃபுல்லாக வந்து தூங்க முடியல. ஃபுல்லாக மழை தண்ணி போட்டுன்னு ஒழுகுது. எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. பாடி பில்டர் வேலை எல்லாம் முடிஞ்சு. அங்கே ஒரு இடத்துல டேமேஜ் இருந்துச்சு, அதுவும் வந்து தகரடிச்சாச்சு. ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணினே இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவேஸ் லைட் வைக்கிறதுங்க. இங்கே ஒரு ரிவேஸ் லைட்டு, அப்புறம் பின்னாடி அந்த லைட்டெல்லாம் உடச்சுன்னு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னோம்ல. இப்போ அந்த லைட் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இது அந்த பக்கம் வச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் வச்சுட்டா லைட்டை ஃபிட் பண்ணிக்கிறது தான். நம்ம ராசை வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி Day 2ங்க. Day 1 நேற்று வந்து அதெல்லாம் பண்ணாங்க. Day 2 வந்து பாடி கிட்டு போட்டு நெருக்கி. இப்போ Day 3 நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, டயரெல்லாம் பவுடர் போட்டு கீர் பாக்ஸ் ஆயில் மாற்றி டீசல் ஃபில்டர் மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கலாம். மாற்ற முடிஞ்சால் இல்லை, அது எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றுறது தான் மாற்றலாம். அப்புறமேட்டு வேறு என்ன வேலைக்குது, மேலே அந்த இதுவும் போட்டாச்சு. அது முடிஞ்ச உடனே நம்ம டிரைவரான வந்து வரேன்னு சொன்னுக்கிறாரு. வந்தார்னா டிரைவர் மாற்றி விட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அடுத்து போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போயே டைம் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கினா வீட்டுக்கு போய்ட்டு குளிக்கணுங்க. நான் இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கே பிடிக்கல. கை கால் கழுவிக்கினே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுதுங்க. அந்த எலக்ட்ரிஷியன் நடக்குதுன்னு சொன்னோம்ல, சிட் லைட்டு தான். அந்த லைட்டு கழட்டி ஏதோ வச்சாங்க. அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. அப்படியே டபார்னு எல்லாம் பல்பெல்லாம் ஒடியுது. இங்கேயும் ஒரு பல்ப் தூக்கி போட்டாங்க, பீஸ் இதானது. வேலை பார்த்துனே இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரோடு தாங்க, அந்த பாலக்கோடு ரோடு. இந்த பக்கம் வந்து பாடி பில்டரு, அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னா அப்படியே எலக்ட்ரிக் கடை. நம்ம அண்ணன் தான் வேலை செய்கிறாங்க.
நம்ம ராசம் ரிவர்ஸ் லைட்டு எல்லா லைட்டும் போடுறோம். பின்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. பிரேக் லைட் இப்போ இண்டிகேட்டர் மட்டும் கொஞ்சம் வேலை செய்ய மாட்டேங்குது. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்துட்டு ரிவேஸ் ஆரோனா வச்சாச்சு. ரிவேஸ் ஆரோனா உடச்சின்னு போயிட்டேன். ரிவேஸ் ஆரோனா இப்போ ஃபிட் பண்ணியாச்சுங்க. முடிஞ்சு இப்போ அங்கே ஒரு ரிவேஸ் லைட் ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா? சிட் லைட் வைக்கிறாங்க, பட்டை லைட்டு. இன்னும் இங்கே ஒன்று வைக்கிறேங்க, இங்கே ஒன்று வைக்கிறேங்க. இது பழகிச்சு. நம்ம ராசை லைட் போட்டு கலக்குறானா? இந்த இண்டிகேட்டர் லைட் ஒன்று எரிய மாட்டேங்குதுங்க. எல்லா டயரும் கழட்டி பவுட்ரு போட்டாச்சு. ஒன்றும் முடியலைங்க என்னால். ஸ்டார்ட்டாக வேலை 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 வேலைன்னு வேலை செஞ்சுனே தான் இருக்குது. இன்னொரு மெக்கானிக் வேலை மட்டும் இருக்குதுங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரு மாற்றணும். அப்புறமேட்டு கீர் பாக்ஸ் ஆயில் மாற்றணுங்க. அதை மாற்றிட்டா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ராசு ரெடி ஆகிட்டான். இந்த இது கீழே 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 நடுவில் இருக்குது பாருங்க. இது மாத்திரண்ணா. இதை கரெக்டாக இதில் தான் போதுண்ணா. இந்த நடுவில் ஒரு நட்டுக்கு பாருங்க. இது ரெண்டா பக்கமும் நடு இது இருக்குது. அது நடுவில் கரெக்டாக போகுது. இது ஆயில் எல்லாம் வந்துருக்குது பாருங்க. இதில் எவ்வளோ இது? அதுதா உசும் போது ஒரு டைம் போக மாட்டேங்குது. அது ஒரு டைமே போகுதுண்ணா, ஒரு டைம் போக மாட்டேங்குது பாருங்க. ஆனால் ஒரு டைம் போகுது, உசுன்னு போகுது. கரெக்டாக இதுக்கு நேரம் அங்கே இருக்குது. அதான் கம்ப்ளைண்ட். ஏர் ஃபில்டரும் புதுசு சொன்னியாச்சுங்க. ஏன்னா வண்டி எடுக்கும் போது போட்டது. சரி இது ஒன்று புதுசு போட்டுட்டு அப்புறமேட்டு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டருங்க. இந்த ஃபில்டரும் ஸ்டேரிங்கை 2 மரம் உடச்சவே அந்த ஒரு மாதிரி மோட்டர் சவுண்டு கேட்குது. ஸ்டேரிங் அப்படியே டைட் ஆயிடுது. அதனால் இந்த ஃபில்டரை மாற்ற சொன்னியாச்சு. போன நாட்டு தான் மாற்றி செய்யுது. அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மாற்றி திருப்பணும் அதே கம்ப்ளைண்ட் வருது. அது மாற்றி பார்ப்போம். அப்போ எதுனா ஃப்ரீயாக இருக்குதா என்னான்னு சொல்லி பார்க்கலாம். ஊருக்கு டைம் ஆகுது. இப்போயே கிட்டத்தட்ட 6:40 ஆகுதுங்க. 4 மட்டும் நல்லா போகுது தெரிஞ்சு ஒன்றும் வேலைக்கு ஒன்றும் ஆகலை. 4 தான் போகுது. இப்போ இது மாற்றிட்டா அந்த இது நின்றுடும் தானே. எப்படியே கப்பு இந்த கப்பு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கப்பே மாற்றி வச்சுங்க. வேக்கம் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னால உஸ்ன்னு போகிறது இந்த கப்பு தான் கம்ப்ளைண்ட். அதனால் அந்த கப்பே மாற்றியாச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துங்கிறான். அது இது கூட அட்டாச் பண்ணுறாருங்க. ஃபில்ட்ரு அப்புறமேட்டு ஆயிலு, அப்புறமேட்டு ஸ்டேரிங் ஆயிலு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு வேலை. இதை முடிச்சுட்டு நாளைக்கு வண்டி எடுத்துன்னு போக வேண்டியதுதான். நம்ம ராசம் ரெடி ஆகிட்டாங்க. நாளைக்கு வண்டி லைனுக்கு வருது. நம்ம ராசம் நைட்டு எப்படி லைட்டு போட்டு மின்றானா, இப்போ தாங்க நம்ம ராசம் மாதிரி இருக்கிறோம்.
நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பின்னாடி வந்து ஃபுல்லாக மொட்டையாக இருக்கும். இப்போ தாங்க வந்து லைட்டே எரியுது. அதான் பார்க்குறதுக்கே வண்டி மாதிரி இருக்குது. ஃபைனலி ஒரு வழியாக வண்டி வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆகுது. சனிக்கிழமை காத்தால இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோடு எடுத்து போயினே இருக்கிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. நம்ம டிரைவர் அண்ணன் வந்து வரான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு பார்த்தா போய் லோடு எடுத்து வரான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த ஊருக்கு லோடு, என்ன லோடு அப்படின்னு எல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கிந்துட்டுவாங்க. அதே மாதிரி உங்கள் அன்பு ஆதரவும் எப்பயும் போல் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. டிரைவர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. சரிங்க, பாய். அடுத்த வீடியோவில் வந்து டிரைவர் அண்ணன் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க.